ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். நம்ம வீட்டிலங்க யாராவது நமக்கு ஏதாவது ஷேர் பண்ணாங்க அப்படின்னா வச்சு 2 நாளையில் தளிர் வந்துடுங்க. அது என்னன்னே எனக்கு தெரியாது. எனக்கு ரொம்ப ஹாப்பி. விதை போட்டால் தான் ஒரு சில இது நம்ம ஃபெயிலியர் ஆகிற மாதிரி இருக்கும். மற்றபடி இங்கே பாருங்களேன், ஒரு இலை ஷேர் பண்ணியிருந்தாங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி அழகு செடியோட பெயரும் என்கிட்ட கேட்காதீங்க. ஆனால் ஏதோ 1000 ஏதோ ஒன்று வரும் அது அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். நான் இப்படி தான் பார்த்த ஞாபகம் இருக்குது. அதுலேங்க 2 தளிர் வந்துடுச்சு. சூப்பர் இல்லை? உடனே தளிர் வந்துடுறாங்கங்க. அப்பா, அதே மாதிரி இது ஒன்று மல்பெரி கட்டிங்ஸ் கொடுத்துருந்தாங்க ஒரு சிஸ்டர். அதில் எதுவும் தளிர் இருக்கான்னு பார்ப்போமா? இல்லை, இன்னும் வரலை. வந்திருக்காங்க. எங்கே வருங்க? இந்த இருக்கா லைட்டாக இன்னும் பச்சையாகலை, ஒரு ப்ரௌன். இங்கே பாருங்கள், லைட்டாக ப்ரௌனாக தான் இருக்காங்க. விரைவில் எதிர்பார்க்கலாம் மல்பெரியும். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் நான். அடுத்து நான் இந்த செடி என்ன செடி, இது என்னன்னு கேட்டேன். யாருமே எனக்கு பதில் சொல்லலை ஃப்ரெண்ட்ஸ். ஏன் பதில் சொல்லலை? நீங்கள்லாம் வீடியோவை ரெகுலராக பார்க்குறது இல்லையா? அப்பா, என்ன ஒரு மனம்! இந்த முல்லை மனம் ஒரு மயக்கிற மனம்ங்க. டெய்லி 10 பூ பூத்துருது. இப்படி கையில் வச்சு ஸ்மெல் பண்ணிவிட்டு தலையில் சொருகிக்கிறது. நிறைய பூத்தா தானே தலை நிறைய வச்சுட்டு போக முடியும். விரைவில் அதை நல்ல ஒரு 1 இயரில் தலை நிறைய வைக்கிற அளவுக்கு நமக்கு முல்லை வந்துடுவாங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வச்ச உடனே சூப்பராக தள்ளு. இங்கே பாருங்களேன், இது என்னன்னு தெரிலங்க. இப்போ ரீசெண்டாக ஏதோ ஒரு கெலாடியம்மா, ஏதோ ஒரு பெரிய கிழங்கு, ஒரு இல்லை அது என்ன, இதுக்கு ஃபால்ஸ் பேர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்வாழை செடின்னு சொல்லி அழகு கலர், பார்க்குறதுக்கு பறவை மாதிரியே இருக்குல்ல. அதில் 2 கிழங்கு 2 தொட்டியில் வச்சு அதில் ஒரு தொட்டியில் வந்துடுச்சு. இங்கே வச்சது தான் இன்னும் வரலை. முதல்லங்க 2 தொட்டியில் ஒரே தொட்டியில் 2ஐயும் வச்சேன். அப்புறம் எனக்கு ஒரு பயம், ஒருவேளை ஃபெயிலியர் ஆகி கிழங்கு அழுகிடுச்சுன்னா 2 அழுகி போயிடும். டபான்னு மறுநாள் பிடுங்கி வேறு இடத்துல நட்டு வச்சுட்டேன். பார்த்தா பிடுங்கி நட்டது அதுதான் முதல்ல அழகாக தடுத்து வந்துட்டாங்க. சூப்பர். இப்படி தாங்க. இங்கே பாருங்கள், எங்கே பார்த்தாலும் என்னென்னலாம் கண்டுபிடிக்க முடியாது. எல்லா இடத்துலையும் ஒரு தளிர் வந்துட்டே தான் இருக்காங்க. இங்கே பாருங்கள், எல்லாத்துலேயும் தளிர். இங்கே பாருங்கள், வச்சதெல்லாம் தளிர். அப்பா, ஹாப்பி. பூக்கள் எல்லாமே பூக்கள். காய் செடிகள் வைக்காம தாங்க அறுவடை வீடியோ போடாமல் இருக்கிறேன். காயெல்லாம் வச்சா தானே அறுவடை. பூக்களை நான் பறிக்க மாட்டேங்க, அதனால் அறுவடை வீடியோ போட முடியாது. பூக்களை பார்த்து ரசிக்க மட்டும்தான் எனக்கு பிடிக்கும். எதையும் நான் பறிக்கவே மாட்டேன், அப்படியே இருக்கும் செடியிலேயே. அப்புறம் கட் பண்ணி விடுறப்ப விட்டுருவேன். காய் நான் தானே அறுவடை பண்ண முடியும். ஸோ அதனால தான் அறுவடை வீடியோ போடாமல் இருக்கிறேன்.